சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறார், அவர் என்னை இந்த அக்கினி சூளைக்கு தப்புவித்தால் நான் இந்த தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லல, தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஃபெய்த், அதுதான் விசுவாசம். தப்புவித்தால் மட்டுமல்ல, அதனாலதான் யோபு சொல்லும் போது சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம். இதுதான் என்னன்னா முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. என்ன நடந்தாலும், எனக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். அவரை தவிர வேறு ஒருவருக்கும் கையெடுக்க மாட்டேன். ஆமேன். கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும். நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்கு செய்வாரான்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு செய்வார். ஆனா விசுவாசம் அப்படின்றது செய்கிறத வச்சு இல்ல, அவர் செஞ்சாலும் செய்யலைன்னாலும் அவரே எனக்கு தேவன். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதிரி ஒரு லெவலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க விசுவாச வாழ்க்கையை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தராலுமே முடியாது. பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் கடந்து வந்த அவங்களுடைய விசுவாசம் அப்படிதான் இருந்துச்சு. அவங்களுடைய விசுவாசம் செய்கிறதுல மட்டும் இல்ல, செய்யலைன்னாலும் செஞ்சாலும் ஆண்டவருடைய சித்தம், செய்யலைன்னாலும் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவர் கொன்று போட்டாலும் ஜீவனோட வச்சிருந்தாலும் அவர்தான் எங்களுக்கு தேவன். இந்த 100 days ஜபத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துரட்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஆனால் செய்யாமல் போனாலும் அவர்தான் எனக்கு தேவன். பாருங்க, சகரியாவுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறாரு, யோவானை கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த சகரியா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் மேன். அப்படின்னா அவர் ஸ்பிரிச்சுவல் மேன். பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும் அப்படின்னா சாதாரணமா போக முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அத்தனை நாட்களும் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க. இப்ப குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தையே மறந்துட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் என்ன ஆயிடுச்சு? 2 பேருக்குமே வயசாயிருச்சு. சோ 2 பேருக்குமே வயசான உடனே அவங்க அந்த ஜெபத்தையே மறந்துட்டாங்க. ஆனா ஜெபத்தை மறந்துட்டாங்க, ஜெபத்தை விட்டுட்டாங்க. குழந்தை கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போகல, பரிசுத்தத்தை விடல, நீதியை விடல, கர்த்தருடைய ஊழியம் செய்கிறத விடல, கர்த்தரை விடல. அதெல்லாம் எப்படிதான் இருந்துச்சு சொல்லுங்க? அதுக்கும் இதுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. நம்மளா இருந்தா பாருங்களேன், ஒரு 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொன்னா பைபிளை மூடி வச்சிருப்பா. அந்த ஜபத்துக்கா ஒருவேளை இந்த 100 நாள் ஜபத்துல இவ்வளோ வார்த்தையை கேட்டாச்சு, உங்களுக்கு இந்த 100 நாள் ஜபத்துல அற்புதம் நடக்கலைன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் அவ்வளவுதான் ஒரு 21 நாள் ஜபம் போடுறோம். எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு கேட்டா, எத்தனை பேர் அட்டன் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க, சிலர் பாஸ்டர் இதுல நடந்து ஆகணும், இதுல நடக்கலைன்னா நான் இனி திருப்பி பைபிள் எல்லாம் நான் தூக்கவே மாட்டேன், நான் ஜெபத்துக்கு வர மாட்டேன். இல்லைன்னா அடுத்து நிறைய பேர் அப்படிதான், போன ஜெபத்துக்கு நான் ஜெபம் பண்ண போன இல்ல நடக்கல இல்ல, இந்த ஜெபத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிரும். நான் பரிசுத்தமா வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நான் பொய் பேசாம இருந்து என்ன பிரயோஜனம்? நான் காலையில இருந்து சாயந்தரம் சர்ச்சில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா சகரியா அப்படி நினைக்கவே இல்லை. சகரியா என்ன நினைச்சாருன்னா, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் நடக்கலாம், நடக்காம போலாம். ஆனா அது நடந்தாலும் நடக்கலனாலும் எனக்கு அவர் தேவன். எங்க அப்பாவை மாத்த முடியாது. எங்க அப்பா எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தையே எனக்காக சிந்தி இருக்கிறார். இந்த உலக ஆசீர்வாதம் வேறு, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பரலோக ஆசீர்வாதம் வேறு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துடணும், அனுபவத்துக்குள்ள வந்துடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்ல எழுதும்போது சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, நான் கப்பல் சேதத்துல இருந்தேன், ராப்பகல்ல கப்பல்ல கஷ்டப்பட்டேன், கடல்ல கஷ்டப்பட்டேன், சொந்த ஜனங்களால எனக்கு மோசம் வந்துச்சு, திருடர்களால எனக்கு மோசம் வந்துருச்சு, எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லாம இருந்திருந்தேன். யாரு? மிகப்பெரிய அப்போஸ்தலன். ஊழியத்திற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஊழியத்திற்கு வரும்போது ஒரு கப்பலோட ஓனரா இருந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், கமாலியேலுடைய பாதத்து அடியிலே கல்வி கற்றவர். அப்படின்னா அன்னைக்கெல்லாம் கமாலியல் அப்படின்றது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் மாதிரி. அந்த இன்ஸ்டியூட் எல்லாம் வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆனவர் தான் அங்க உட்கார்ந்து படிச்சவர் அவர்.
இன்னும் அவருடைய அந்த அப்போஸ்தலனாகிய பவுல வேதத்துல எப்படி 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 அறிமுகப்படுத்துது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபர்ஸ்ட் பைபிள்ல உள்ள ஒரு ஹீரோ உள்ள வராருன்னு எப்படி அறிமுகப்படுத்துது சொல்லுங்களேன். எப்படி அறிமுகப்படுத்துது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி அறிமுகப்படுத்துனா ஒரு ஹீரோவா தான் அறிமுகப்படுத்துது. அப்படின்னா அங்க யார கல்லறிஞ்சு கொள்றாங்கன்னா ஸ்தேவான் என்கிற ஒருவனை கல்லறிந்து கொள்றாங்க. இந்த கல்லறிந்து கொல்லுகிற அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள வராரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல ஃபர்ஸ்ட் வேதம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும் போது எப்படி காமிக்குதுன்னா அந்த ஸ்தேவான் அப்படின்றவருடைய ட்ரெஸ்ஸை கலட்டி சவுல் என்கிறவருடைய பாத தடியில என்ன பண்ணாங்களாமா, அவர் அப்படி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, கலட்டி வச்சுட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோவா, அவ்வளவு பெரிய மனுஷன், ஆனா குப்பையா இருக்கிறேன், தூசியா இருக்கிறேன். ஆனா ஒன்று, நான் இது எல்லாவற்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, என் பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு எப்படி இருக்கு செக் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி அன்பு வச்சிருக்கிறீங்க, உங்க பாசம் ஆண்டவர் மேல எப்படி இருக்குது. இது நடந்தாதான் நான் பாசம் காமிப்பேன், இது நடந்தாதான் நான் நேசிப்பேன், இது நடந்தே ஆகணும் ஆண்டவரே, அப்படி இருக்கா? இல்ல ஆண்டவரே, அது நடக்கும். அப்படி நடக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, உங்களை விட்டுட்டு வேற யாரும் எனக்கு இல்லை. நான் செத்தாலும் நீங்க தான், வாழ்ந்தாலும் நீங்க தான். நீர் என்னை கொன்று போட்டால் கூட உங்க மேல நம்பிக்கை இருப்போம். எத்தனை அவமானம் வரட்டும், எத்தனை நிந்த வரட்டும், எத்தனை பழி சொல் வரட்டும், ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். வாயை திறந்து அப்படி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆண்டவரை அப்படி சொல்லக்கூடாது. எப்படி வரலாம்? துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஒரு ஊற்றிலிருந்து ரெண்டு தண்ணி வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்படி வரலாம்? இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம வனாந்தரத்துல சங்கரிக்கப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு அற்புதத்தை பெற்றார்கள். 10 மாதைகளும் ஆண்டவர் கட்டளையிட்டார். கோசேன் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, ஆனா இவங்களுக்கு கல்மழை வருது, இவங்களுக்கு அழிவு வருது. அவ்வளவு அழகா நடத்தினாலும் செங்கடலுக்கு முன்னாடி நின்னுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இங்க எங்களை கொண்டு வந்தீங்க? அங்கெல்லாம் பிரமிடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க என்ன எங்களை அழிக்கிறது கொண்டு வந்தீங்க? அவ்வளவு முறுமுறுக்கிறாங்க. சூழ்நிலை வித்தியாசமா தான் இருக்குது. சூழ்நிலை சரியில்லை, யாருக்கானாலும் முறுமுறுக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், உண்மையான அன்புள்ளவங்க அந்த இடத்துல முறுமுறுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளையை என்ன கண்டுச்சுன்னு நினைக்காதீங்க, என்ன கிடைச்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. நம்ம நிறைய பேர் ஜீவனோடு இருக்கிறதே அவர் நமக்கு பாராட்டின பெரிய தயவு. சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நீர் எனக்கு செஞ்சாலும் செய்யலைன்னாலும். நல்ல நான் சொல்றதுக்காக சொல்லக்கூடாது, நீங்க பர்சனலா ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நடந்தாலும் நடக்காட்டாலும், இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும், இந்த சூழ்நிலை மாறினாலும் மாறாட்டாலும், என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் என்ன வேணாலும் பேசினாலும், ஆமேன் ஆமேன். சத்தத்தை உயர்த்தி, உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு குறையாது, உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசம் குறைவது இல்லை. ஆமேன். நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு எனக்கு அநியாயமே நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், ஆமென், நியாயத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் என் கூட இருக்கிறீர், அதனாலே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க சத்தமாய், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?